திருப்புகழ் 503. தத்தை மயில் போலும் இயல் பேசி பல மோக நகையிட்டும் உடன் நாணி முலை மீது துகில் மூடி அவர் சற்று அவ்விடம் வீடும் இனி வாரும் என ஓடி மடி பிடி போல தை சரசமோடு உறவே ஆடி அகமே கொடு போய் எத்தி அணைமீதில் இது காலம் என் நீர் போவது என தட்டு புழுகோடு பனி நீர் பல ஜவாதை அவர் உடல் பூசி வைத்து முகமோடு ரசவா இதழின் ஊரல் பெருக குழல் அளாவ சுழல் வாழ் விழிகளே பதற வட்டமுலை மார்புதைய வேர்வை தர தோல் இறுகி உடை சோர மச்சவிழி பூசலிட வாய் புள்ளி உலாசம் உடன் ஒப்பி இருவோரும் மயல் மூழ்கிய பின் ஆபரணம் வைத்து அடகு தேடு பொருள் சூறை கொள்வார் கலவி செயலாமோ. சக்தி சரஜோதி திருமாது வெகுரூபி சுக நித்திய கல்யாணி என ஈன மலை மாது சிவை தற்பரனோடு ஆடும் அபிராமி சிவகாமி உமை அருள் பாலா. சக்கரகிரி மூரி மகமேறு கடல் தூளி பட ரத்ன மயிலேறி விளையாடி அசுராரை விழ சக்தியினை ஏவி அமரோர்கள் சிறை மீள நடமிடுவோனே. துத்தி தனபார வெகுமோக சுகவாரி மிகு சித்திரமுக ரூபி எனது ஆயி வழிநாயகியை சுத்த அணையூடு வட மாமுலை விடாத கரமணி மார்பா. சுத்த சுத்தவ மகாதவ சிகாமணி என ஓதும் அவர் சித்தம் அதிலே குடியதா உரையும் ஆறுமுகா. சுப்பிரமணியா புலியூர் மேவி உரை தேவர் புகழ் பெருமாளே. சக்கரகிரி மூரி மகமேறு கடல் தூளி பட ரத்னமயிலேறி விளையாடி அசுராரை விழ சக்தியினை ஏவி அமரோர்கள் சிறை மீள நடமிடுவோனே. ஆறுமுகா சுப்பிரமணியா சிகாமணி என ஓதும் அவர் சித்தம் அதிலே குடியதா உரையும் ஆறுமுகா. புலியூர் மேவி உரை தேவர் புகழ் பெருமாளே. சக்தி உயிர்களின் மூச்சாக விளங்குபவள். பார்வதி பலவகை வடிவுடையவள். இன்ப நிலையில் உள்ள நித்திய கல்யாணி என ஈன்ற இமயமலை பெண். சிவை சிவபெருமானுடன் நடனமாடும் பேர் அழகி. நித்திய கல்யாணி என ஈன மலை மாது சிவை தற்பரனோடு ஆடும் அபிராமி. சிவகாமி உமை என்ற இப்பெயர்கள் உடையவள் பெற்றருளிய மகனே. சிவகாமி உமை அருள் பாலா. சக்கரவாளகிரி வன்மை உடைய மேருமலை கடல் ஆகியவை புழுதியாக நீலமணி போல் விளங்கும் மயில் மீது ஏறி விளையாடியவனே. அசுரர் அழிய சக்தி வேலை செலுத்தி தேவர்கள் சிறை நின்று வெளிவர அவர்களை மீட்டு நடனமாடியவனே. சக்தியினை ஏவி அமரோர்கள் சிறை மீள நடமிடுவோனே. தேமல் படர்ந்த கொங்கையின் சுமைகளை உடைய மிக்க மோகமளிக்க வல்லவளும் இன்பக்கடல் போன்றவளும் மிக்க அழகுடைய முகம் கொண்டவளும் என் தாயுமான வள்ளியின் அவளது மாலை சூடிய கொங்கையை விட்டு பிரியாத திருக்கையை உடையவனே. அழகிய மார்பை உடையவனே. தூய்மையான அழகிய பெரும் தவச் சிகாமணி என்று கூறப்படும் அடியாரின் உள்ளத்தில் குடியாக உறையும் ஆறுமுகா. சுப்பிரமணியா புலியூரில் பொருந்தி விளங்கும் பெருமாளே. தேவர்கள் புகழும் பெருமாளே. புலியூர் மேவி உரை தேவர் புகழ் பெருமாளே. விலை மகளிரின் வலையில் விழாவண்ணம். விலைமகளிர் இருவரும் காதலில் கருத்தொருமித்து மூழ்கிய பின்பு வந்தவரின் நகைகள் தேடின பொருள் என்ற இவற்றை எல்லாம் சூறை காற்றை போல் கவர்ந்து கொள்பவர். அத்தகைய மகளிருடன் கலந்து பழகி உறவு கொள்ளுதல் தக்கது ஆமோ தக்கது ஆகாது என்றவாறு என்னை அம்மயக்கத்திலிருந்து விடுபட்டு காப்பாற்றி அருள வேண்டும் என்று வேண்டியவாறு